பொண்ணுங்கன்னா வீக்கானவங்களே கிடையாது. பொண்ணுங்க பாஸ் ஆக பிறந்தவங்க. வீட்லயும் சரி, நாட்டிலயும் சரி. இன்னைக்கு நம்ம உமன் ஆண்டர்பிரினர்ஸ் பத்தி பார்க்கலாம். ஓல்டு ஜென்ரேஷனையும் நியூ ஜென்ரேஷனையும் கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ, ஓல்டு ஜென்ரேஷன் உமன்ஸுக்கு ஃபேமிலி, மேரேஜ், குழந்தைங்க இதெல்லாம் தான் ப்ரையாரிட்டியாக இருக்கும், சில பொண்ணுங்களை தவிர. பட் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் கெரியர், பிஸ்னஸ், ஜாப், மணி ஃப்ரீடம் இதெல்லாம் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இந்தியாவில் உமன் பாப்புலேஷன் 69 crore இருந்தாலுமே அதில் 20% உமன்ஸ் மட்டும்தான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் ஜாபுக்கு போகிற உமனால, ஒரு ஃபேமிலி பார்த்துக்கிற உமனால பிஸ்னஸ் பண்ண முடியலை? ஒரு 9 to 5 ஜாப், ஃப்ரெண்ட் கமிட்மெண்ட், ஒரு ஜாபுக்கு போயிட்டா அதிலே செக்யூர் ஆயிடலாம், மந்த்லி இன்கம் ரெகுலராக வந்துட்டு இருக்கும். இதெல்லாம் இவ்வளோ ரீசன்ஸ் இருக்கு. இதுவே நம்ம பிஸ்னஸ்ல போயிட்டோம்னா ஹை ரிஸ்க், இன்வெஸ்ட் பண்ணணும், இதெல்லாம் சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிடுறாங்க. பட் நம்ம பிஸ்னஸ்ல தான் மணி ஃப்ரீடம் இருக்கு, டைம் ஃப்ரீடம் இருக்கு. இங்க ஒன்று அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு தான் வந்து சேரும், உங்க ஃபேமிலிக்கு வந்து சேரும். பட் ஒரு ஜாப்ல நீங்க தான் அச்சீவ் பண்ணீங்கன்னா அது கம்பெனிக்கு தான் பெனிஃபிட், உங்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. ஒரு உமன் ஆண்டர்பிரினரால, ஒரு உமன் லீடரால மட்டும்தான் நிறைய உமன்ஸை இன்ஸ்பயர் பண்ணி வர வைக்க முடியும். அப்பதான் நம்ம சொசைட்டியோட க்ரோத் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். ஒரு உமனோடைய லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணி அதுக்கு நீங்க ரீசனா இருந்தா அவங்களோட லைஃப் ஸ்டைலும் சேஞ்ச் ஆகும், சொசைட்டியும் சேஞ்ச் ஆகும். நீங்களும் இந்த டேல இருந்து ஒரு ஸ்ட்ராங்கான உமன் ஆண்டர்பிரினர் ஆகணும்னு சொல்லிட்டு மைண்டை சேஞ்ச் பண்ணுங்க.